வீட்டுல சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்தீங்க. மயக்க மருந்து கொடுத்து அப்படியே தூக்கிட்டு வர சொன்னேன். நம்ம பசங்க குட்டியான கிடைக்கலன்னு லாரியில வந்திருக்காங்க. பார்த்தா உங்களை கட்டிலோட தூக்கிட்டு வந்துட்டாங்க. உங்க கட்டில பின்வாசல்ல போட்டிருக்கேன். போகும்போது மறக்காம எடுத்துட்டு போங்க. எதுக்கு சார் என்ன தூக்கிட்டு வந்தீங்க? கதிர் யாரு? ஒரு கொலை கேஸ்ல நான் சந்தேகப்படுற பையன். அவனை பிடிச்சிட்டீங்களா? நேத்து அவன் வீட்டுக்கிட்ட போனேன். வீட்டுல இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு நான் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா அவன் பின்பக்கமா வாசலை போட்டுட்டு போயிட்டு இருக்கிறான். எங்க போயிட போறா? பிடிச்சிடலாம் இல்லையா? பிடிச்சிடலாம் சார். ஏன் சார், அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? ஆமா. என்ன தப்பு பண்ணான் சார்? ஏர்போர்ட்ல இருந்து கார்ல வந்துட்டு இருக்கும் போது நடுல ஒரு பேக் விழுந்தது. இவ்ளோ பெரிய பேக் பொத்துன்னு வந்து விழுந்தது. என்ன பேக்? எங்க இருந்து விழுந்தது தெரியல. கார்ல இருந்து இறங்கி பார்த்தேன். ரோட்ல யாருமே இல்ல. மேல இருந்து எப்படிடா விழுந்ததுன்னு யோசிச்சுக்கிட்டே பேக்கை ஓபன் பண்ண. ஷாக் ஆயிட்டேன். ஏன் சார்? அந்த பேக் முழுக்க 1000 ரூபாய் பண்டில். அப்படியா? ஆமா. யார் போட்டது? தெரியல. ஃப்ளைட்ல இருந்து உழுந்திருக்குமோன்னு நினைச்சேன். அந்த பேக்கை கார்ல ஏத்தலான்னு பார்த்தேன். ஆனா வண்டி மொத்தமும் லக்கேஜ். அந்த பேக்கை வைக்க இடமே இல்ல. அதனால யாருக்கிட்டையாவது வண்டியை ஓட்டிக்கிட்டு வர சொல்லிட்டு அந்த பேக்கை எடுத்து மாட்டிக்கிட்டு நாம போயிடலான்னு நினைச்சேன். சரி. அந்த டைம் பார்த்து ஏதோ மினிஸ்டர் வராருன்னு சொல்லி ரோட அங்கங்க பிளாக் பண்ணிட்டாங்க. ரோட்ல ஒரு வண்டியும் வரல. சரி. ஒரு பையன் ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருந்தான். அவன்கிட்ட வண்டி ஓட்ட தெரியுமான்னு கேட்டேன். தெரியாதுன்னு சொன்னான். சரிப்பா, நான் 500 ரூபாய் பணம் தரேன், இங்கே நின்னு சேஃபா வண்டியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி விசாரிச்சுட்டு நான் கிளம்பி போனேன். சரி. வந்து பார்த்தா காரை காணோம். இருந்த லக்கேஜ் எல்லாம்? காரை எடுத்துக்கிட்டு போனவன் லக்கேஜை இறக்கி வச்சுட்டு போவானா? அதையும் தூக்கிட்டு போயிட்டான். இதுக்கு அவங்கிட்ட சொல்லாமலே போயிருக்கலாம். என்ன பண்றது? உங்கள மாதிரி புத்திசாலித்தனம் எனக்கு இல்லையே. யார் சார் அவன்? கதிரா? ஆமா, சயின்டிஸ்ட் சிவா கிட்ட அசிஸ்டண்டா இருக்கிறதா சொன்னான். அதுக்கப்புறம் சிவாவை தேடி போனேன். அவரு கிடைக்கல, இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. இவனையும் தேடின, ஆளை காணோம். இப்போ அந்த கதிர் உங்ககிட்ட இருக்கிறதா எதேச்சியா யாரோ பேசினத நான் கேட்டேன். அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் உங்களை தூக்கிட்டு வர சொன்னேன். என்கிட்ட விஷயத்த சொல்லியிருந்தா நானே விசாரிச்சிருப்பேனே சார். இது விசாரிக்கிற விஷயம் இல்ல சார், அதான் உங்களை தூக்கிட்டு வர சொன்னேன். புரியல சார். நீங்க சின்சியர் போலீஸ் ஆபீசரா? சார், கட்டி போட்டுக்கிட்டு இப்படி கேட்டா என்ன சார் பதில் சொல்றது? எனக்கு உங்களை பத்தி தெரியாதுல்ல. பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்க. 50-50 சார். சூழ்நிலையை பொறுத்து நடந்துப்பேன் சார். அப்போ எனக்கு கோஆபரேட் பண்றீங்களா? கண்டிப்பா பண்றேன் சார். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். முன்ன பின்ன தெரியாத எனக்கு நீங்க ஏன் ஹெல்ப் பண்ணணும்? இப்படி கேட்டா என்ன சார் சொல்றது? இல்ல, கட்டை அவுத்து விட்ட விடனே கண்ணை எடுத்து நெத்தி மேல வச்சிடலாம். இல்ல சார். கண்ணை எடுத்துட்டேன். நான் அதுக்கு பார்க்கல சார். கண்ணை வேணா எடுத்துக்கோங்கன்னு சொல்ல வந்தேன். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல. நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர், எனக்கு ஏன் ஹெல்ப் பண்ணணும்? 1000 ரூபாய் பண்டில் இருக்கிற பேக் உங்ககிட்ட இருக்கு. ஒன்னு எடுத்து போட்டாலே 1 வருஷம் ஓடும் இல்லையா சார்? பிராக்டிக்கலா இருக்கீங்க. தேங்க்யூ சார். கட் அவுத்தலாமா? ஆமா சார், வலிக்குது. நீங்க பண்ண வேண்டிய வேலை என்னன்னு தெரியுமா பிரசாத்? சொல்லுங்க சார். அந்த பையன் கதிரை கண்டுபிடிப்பீங்களா? ஆமா சார், பிடிப்பேன். அவனை என்கிட்ட ஒப்படைக்கணும். அவனை நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? அவனை சமைச்சு சாப்பிட போறேன். ஏன்? ஒன்றும் இல்லை சார், சும்மா கேட்டேன். எத்தனை பட்டில் வேணும்? நானா கேட்டா கம்மியாயிடும், நீங்களா கொடுத்தா சரியா இருக்கும். அப்போ நான் வரட்டுமா சார்? வாங்க சார். என் கன்னு, ஃபோனு.
என்ன பிரசாத்? நீ போட்ட பிளான், உன்னோட கெஸ்ஸிங் எல்லாமே கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது. நாம கிரியேட் பண்ண லவ்லி கதிர் கதையை நம்பிட்டானா? நம்பிட்டா. என்ன, வீட்ல இருந்து கட்டிலோட தூக்கிட்டு போயிட்டான். என்ன அவன் டாபிக்? என்னென்னமோ கதை சொல்றான். மொத்தத்துல அவனுக்கு கதிர் வேணுமா? என்ன சொல்றீங்க? எஸ். இனிமே என்ன பண்ண போறோம்? கதிர் கிட்ட பேசணும், அலர்ட்டா இருக்க சொல்லணும். அவன் எங்க இருக்கான்? எனக்கு நீங்க இல்லாத வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தோணல மேடம். உங்களை அவ்வளவு பிடிச்சு போச்சு. சும்மா கதையெல்லாம் சொல்லாதீங்க. கதை இல்ல மேடம், உண்மை. கடவுள் உங்க விஷயத்துல எனக்கு என்ன சொல்லிருக்கான் தெரியுமா? பொன் வைக்கிற இடத்துல பூவ வச்சிருக்கேன், எடுத்துக்கோன்னு சொல்றான். நீங்க போதும் மேடம் எனக்கு. இது வரைக்கும் லைஃப்ல எத்தனையோ பசங்களை அழ வச்சிருக்கேன். ஆனா நீ அழும்போது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அழாத கர்ணா. என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க மேடம். உன்னெல்லாம் கொண்டு போய் எங்க அண்ணன் கிட்ட காட்ட முடியாது கர்ணா. ஏன்? அவருக்கு ஒரு மாதிரியான சுபாவம். உனக்கு சொன்னா புரியாது. நீங்க சொன்ன மாதிரி டேலண்டா ஆனாதான் பிடிக்குமா? அப்படியும் சொல்ல முடியாது. எனக்கு தான் டேலண்டான ஆளுங்களை பிடிக்கும். அவருக்கு பிரில்லியண்டான ஆளுங்களை பிடிக்கவே பிடிக்காது. அப்படியா? ஆமா. நான் ஏன் இவ்வளவு நாள் கல்யாணமே பண்ணிக்கலன்னு தெரியுமா? தெரியாது மேடம். எனக்கு பிடிச்ச பிரில்லியண்டான மாப்பிள்ளைங்கள நான் அவர்கிட்ட அனுப்புவேன். அவரு அவங்களெல்லாம் கொன்னுடுவார். அப்படியா? ஆமா. அவர் அந்த கொலைகளை பண்றதுக்கு நான் தான் சாட்சி. நிஜமாவா? ஆமா. வெளியே தெரிஞ்சா உன்னையும் கொன்னுடுவாரு. நான் ஏன் சொல்ல போறேன்? அவரை ஏமாத்தி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது எப்படி முடியும்? உங்களுக்கு என்ன உண்மையிலேயே பிடிச்சிருக்குன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நெஞ்சு மேல கை வச்சு சொல்லுங்க. பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. ஹலோ கதிர், எஸ் நிமி. என்னாச்சு? துர்காவை மயக்கடிச்சாச்சு. வெரி குட். நீ அலர்ட்டா இரு. ஓகே? ஆ. அடடா நிமி, கம் 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 கம், உட்காரு. உட்காரு நிமி. தேங்க்யூண்ணா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணா. ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? PhD பண்ணிட்டு இருக்கேன். நல்லா போயிட்டு இருக்கு. என்ன ஸ்பெஷலைசேஷன்? நம்ம நாடும் அதன் துரோகிகளும்னு ஒரு சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன் பண்ணிட்டு இருக்கேன். சப்ஜெக்ட் நல்லா இருக்கானா? அருமையா இருக்குமா. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னமா குறை? ஐ அம் சோ ஃபைன். வருஷத்துல பாதி நாள் வெளிநாட்டுல தான் இருக்கீங்க போல இருக்கு. ஆமாம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி உன் அண்ணன் இறந்தப்போ போனது. இப்பதான் வரேன். அவ்வளவு நாள் அங்க என்ன பண்ணுவீங்க? வேற என்ன, பிசினஸ் தான். அப்படியா? என்ன பிசினஸ்? இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். இங்க இருக்கிற நல்லதை அங்க கொடுக்கறது, அங்க இருக்கிற நல்லதை இங்க கொடுக்கறது. நீங்க பயங்கரமான புத்திசாலின்னு அண்ணன் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாரு. நீ வேற, உங்க அண்ணன் அளவுக்குலாம் இங்க யாருமே புத்திசாலி கிடையாது. பாவம், வீணா தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிட்டான். அண்ணன் தற்கொலை பண்ணிக்கலையா? என்னம்மா சொல்ற? அண்ணன் அண்ணிய சாகடிக்கலையா? யார் சொன்னாங்க இதெல்லாம்? அண்ணனே சொன்னாரு. அது எப்படிமா? இறந்து போன அண்ணன் எப்படி வந்து சொல்லுவாரு? ஊட்டில ஒருத்தர் ஆவைகளுக்கு மீடியமா இருக்காருன்னு எங்க டீச்சர் ஒருத்தவங்க கிட்ட அனுப்பி விட்டாங்க. நான் அவர்கிட்ட போனேன். அவங்க அண்ணா ஆத்மாவை வர வச்சு பேசினாங்க.
அப்ப அண்ணன் குரல்ல சில விஷயங்களை அவங்க பேசினாங்க. என்ன சொன்னாரு? என்னென்னமோ சொன்னாரு. அதெல்லாம் எதுக்குன்னு? நீங்களும் ஊர்ல இருந்திருந்தா உங்களையும் கூட்டிட்டு போயிருப்பேன். நீ என்ன கேட்டியோ அதை கரெக்டா சொல்லு. அது உண்மையா பொய்யான்னு நான் சொல்றேன். நான் இப்போ சாக வேண்டியவனே இல்லைன்னு சொன்னாரு. எனக்கு நம்பிக்கை துரோகம் நடந்துருச்சுன்னு சொன்னாரு. அவர் ஆசையெல்லாம் நிறைவேற்றணும்னு சொன்னாரு. வேற எதுவோ பேர் குறிப்பிட்டு ஏதாவது சொன்னாரா? அவ்வளவுதானே சொன்னாரு. பேரெல்லாம் எதுவும் சொல்லல. நம்புறதான்னு தெரியல, நம்பாம விடுறதான்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல எங்கேயோ கொஞ்சம் பேர் தான் ஜென்யூனா இருக்காங்க, மற்றவங்க எல்லாம் ஏமாத்துக்காரங்க. நீ என்னமா சொல்ற? எனக்கு அதெல்லாம் தெரியலன்னு. யோசிச்சு பார்த்தா சில விஷயங்களும் கரெக்டானு படுது. என்ன விஷயம்னு? அவன் இப்ப சாக வேண்டியவனே இல்ல. அப்போ எப்படி செத்தாரு? ரெண்டாவது பதில் அதுதான். உங்க அண்ணி வேலைக்காரனோட தப்பான காரியம் பண்ணதை பார்த்தது. இது எதிர்பார்க்காத துரோகம் தானே. என்னம்மா பாக்குற? என் அண்ணி தெய்வம் மாதிரி. ரெண்டாவது, அந்த பெரியவரு என் அண்ணிக்கு அப்பா மாதிரி. அப்பா மாதிரி தானம்மா, அப்பா இல்லையே. மூணாவது வேலைய நான் செய்யலான்னு இருக்கேன். என்னது? உங்க அண்ணன் ஆசைய நிறைவேற்றுறது. என்ன ஆசை? அவன் கண்டுபிடிச்ச பொருட்களோட ஃபார்முலா பேப்பர்ஸும் செயல்முறையும் கிடைச்சா அவன் ஆசைய நான் நிறைவேற்றுவேன். அது கிடைக்காததுனால தான் நான் சும்மா இருக்கேன். என்னம்மா பாக்குற? உங்களுக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதே இல்லையே. அவன் இறந்து 2 நாள்ல நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன்லம்மா, அதனால தான் என் மனசுல இருக்கிறத யாருக்கிட்டையுமே சொல்லல. அவனும் அந்த ஃபார்முலா பேப்பர்ஸை எங்க வச்சிருக்கானே தெரியலம்மா. நான் அவன் ஆசையை நிறைவேற்றி வைக்கலான்னு நினைச்சா கூட முடிஞ்சிருக்காது. அந்த நேரத்துல ஃபார்முலா பேப்பர்ஸ் என்கிட்ட தானே இருந்தது. ஹாய் டார்லிங். என்னன்னா எப்படி இருக்க? சூப்பர். உன் கதை என்ன? ஏலகிரி வந்திருக்கேன், ஆபீஸ் டூர். 2 நாள்ல வந்துருவேன். வெரி குட். நான் உன்கிட்ட கொடுத்த பேப்பர்ஸை எங்க வச்சிருக்க? வீட்ல வச்சுட்டு வந்துட்டியா? நெவர். நான் அந்த மாதிரி வேலையை செய்வேனா? நான் உன் தங்கச்சினே. அதுவும் அண்ணன் சொன்ன பின்னாடி அப்படி செய்வேனா? ஜாக்கிரதையா வச்சிருக்கல்ல? வெச்சிருக்கேன். ஆமா, அது என்ன பேப்பர்ஸ்? பேக்லயே வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கேன் தெரியுமா? பத்திரமா வச்சுக்க. 2 நாள் கழிச்சு வரும்போது டீடைலா சொல்றேன். ஓகே? ஓகே. பை. டேக் கேர். பை அண்ணா. கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு வெயிக்கு அலைஞ்சிருக்கேனே, நான் ஒரு சரியான மடை. இத என்கிட்ட நீ சொல்லவே இல்லையம்மா. நீங்க கேட்கவே இல்லையேண்ணா. வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க. கேஸ கள்ளக்காதல் கேஸா போலீஸ் முடிக்கவும் நான் வெக்ஸாகி போய் வாயே திறக்காம கேரளாவுக்கு போயிட்டேன். இப்ப யாரோ கதிர்னு ஒரு பையன் அவன் கனவை நினைவாக்குறானமே. ஆமாண்ணே, அண்ணனோட அசிஸ்டன்ட். ஓ, அவர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணாரு. அவர்கிட்ட ஃபார்முலா பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். உங்க தங்கச்சி சொன்னாங்களா? சொன்னா. ஆனா நீ அவளும் ஒரு வாட்டி கூட பாத்துக்கிட்டதே இல்லையாமே. நீங்க போன்ல சொல்லும் போதெல்லாம் அவங்கள சந்திக்க வருவேன். ஆனா அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருப்பாங்க. நான் போயிடுவேன். அது சரி. நான் இப்போ உன்னை எதுக்கு கூப்பிட்டேன்னு தெரியுமா? தெரியல. அந்த பையன் கதிர் மேல ஒரு கொலைப்பழி விழுந்திருக்கு. ஆமா, கேள்விப்பட்டேன். போலீஸ் என்ன கூட விசாரிச்சாங்க. நீ என்ன சொன்ன? அவன் நல்ல பையன், அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான்னு சொன்னேன். போலீஸ்ல என்ன சொன்னாங்க? அவனை விட முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா அதே போலீஸ் கிட்ட பணத்தால பேசி அவனை என்கிட்ட ஒப்படைக்க சொல்லிருக்க. அப்படியெல்லாம் பண்ண முடியுமா? நம்ம நாட்டுல பணம் ஒண்ணு மட்டும் இருந்தா போதும், என்ன வேணாலும் பண்ண முடியும். பண்ணிட்டேன். இப்போ நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன? இப்போ அந்த பையன் கதிர இங்க கூட்டிட்டு வர சொல்லிருக்க. அப்படியா? ஆமா. அவன் வந்ததும் நீ அவன்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லணும். என்ன எடுத்து சொல்லணும்? நான் உன் அண்ணனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆக்சுவலி உன் அண்ணனோட இன்வென்ஷன் எல்லாத்தையும் கவர்மெண்ட்ல அப்ரூவல் வாங்குற வரைக்கும் நான் தான் முன்னாடி இருந்து செஞ்சேன்னு எடுத்து சொல்லணும். ஏன் அவன்கிட்ட சொல்லணும்? அப்பதானே அவன் என் கூட வெளிநாட்டுக்கு வருவான். அவன் ஏன் வெளிநாட்டுக்கு வரணும்? இங்க வச்சு உன் அண்ணனோட கண்டுபிடிப்புகளை செஞ்சா எதிரி நாடுகள்னால ஆபத்துன்னு அவன் புலம்பிக்கிட்டே இருந்தான். அதனால என் கேர் ஆஃப்ல
வெளிநாட்டிலேயே செஞ்சு இங்க கொண்டு வந்துடுறேன் நிம்மி. செஞ்சு கொண்டு வருவீங்களா இல்ல அங்கேயே வித்துடுவீங்களா? என்ன சொல்ற? நீங்க தான் எங்க அண்ணனை கொன்னீங்கன்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்றேன். யார் சொன்னது? யாரோ சொன்னாங்க. செஞ்சீங்களா இல்லையா? அபாண்டமா யாரோ சொன்னதெல்லாம் நம்ப கூடாது நிம்மி. யாரோ சொல்லல, உன் தங்கச்சி தான் சொன்னா. அவ சொல்லிருக்க மாட்டா. 18 வயசுல இருந்து அவளை கல்யாணம் பண்ணிக்க வந்த மாப்பிள்ளைங்களையும் நீ கொன்ன விஷயத்த அவ சொல்லிட்டா. இது வரைக்கும் அப்படி வந்த 5 பேரையும் நீ கொன்னது எனக்கு தெரியும். இவ்வளவு செஞ்சு நீ ஏன் எங்க அண்ணனை கொன்னு இருக்க மாட்டேன்? ஆமாண்டி, உன் அண்ணனை நான் தான் கொன்னேன். என்ன இப்போ? உன் அண்ணியையும் நான் தான் கொன்னேன். சயனைட் பொடியை வேற ஒரு கெமிக்கல்ல மிக்ஸ் பண்ணி காஃபில கலந்து வேலைக்காரன் மூலமா கொடுத்து ரத்த வாந்தி எடுத்து சாகர மாதிரி பண்ண. என்ன இப்போ? உங்க அண்ணன் கிட்ட முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கும்போது நடுல வந்து ஏடா கூடமா ஏதோ கேட்டான்னு அந்த வேலைக்காரனையும் நான் தான் சுட்டு கொன்னேன். என்ன இப்போ? உங்க அண்ணன் கிட்ட உன்னை கற்பழிச்சிடுவேன், கண்டன் துண்டமா வெட்டி பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன்னு நான் தான் சொன்னேன். அவன் கோழ மாதிரி சுட்டுக்கிட்டு செத்துட்டான். அவன் சாவுக்கு நான் தான் காரணம். என்னடி பண்ணுவ? ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கூட சாட்சி வச்சுக்காம பண்றவனா என்ன உன்னால என்ன பண்ண முடியும்? இது வரைக்கும் எந்த விஷயத்துக்கும் சாட்சி வச்சுக்காத நீ இந்த விஷயத்துல என்கிட்ட எப்படி மாட்டிக்கிட்ட பாத்தியா? மாட்டிக்கிட்டனா? பின்ன இது வரைக்கும் நீ பேசினதெல்லாம் இந்த போன்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். வெறும் ஆடியோ ஆதாரம் இருந்தா கூட போதுமா? மூடின கேஸ் ஃபைல மறுபடியும் தூசி தட்டி திறக்க முடியுமா? நான் வரேன். என்ன? ஒரு மெயின் வில்லன் கிட்ட வந்துட்டு அவன் வாயிலிருந்து எல்லாத்தையும் வர வச்சுட்டு அவ்வளோ சீக்கிரம் கூலா கிளம்புற? உன்னை நான் விட்டுருவேனா? என்ன கன் எடுத்து சுற்றுவியா? பின்ன மாட்டோமா? சுடு. என்ன உள்ள போய் கன் எடுத்துட்டு வரணுமா? அதுக்குள்ள நான் ஒரு போன் பண்ணிக்க மாட்டேனா? நான் கராட்டேல பிளாக் பெல்ட், குங்ஃபு கத்தி வச்சிருக்கேன். அவ்வளவு இல்லாம உன்னை சந்திக்க தனியா வருவேனா? உனக்கு பிரில்லியன்ஸ் பிடிக்காது, அதுக்காக நாங்கெல்லாம் பேசாம இருக்கணுமா? பிரில்லியன்ஸ் என்ன உனக்கு மட்டும்தான் சொந்தமா? எங்களுக்கும் அது இருக்கும். நீ வீடு முழுக்க எவ்வளவு தேடினாலும் கன்னும் கிடைக்காது, கத்தியும் கிடைக்காது. மீறி என்ன கொன்னுடலான்னு நீ ஏதாவது ட்ரை பண்ணினா உன் தங்கச்சிய எங்க ஆளுங்க கொன்னுடுவாங்க. என்ன சொல்ற? ஒரு நிமிஷம். உன் தங்கச்சி உனக்கு எதிரா மாறி ரொம்ப நேரமாச்சு. சாட்சி இல்லாம கொலை பண்றது உனக்கு கை வந்த கலங்கிறதுனால இது வரைக்கும் தப்பிச்சிட்ட. ஆனா என்ன மாதிரி ஒருத்திக்கிட்ட நீ மாட்டுவன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டேன். உன்னை இந்த வியூகத்துல மாட்ட வைக்கணும்னு திட்டம் போட்டு 6 மாசமா கொஞ்சம் கொஞ்சமா காய் நகர்த்தி நீ இப்பதான் மாட்டியிருக்க. சரண்டர் ஆயிடு. என்ன? யாரு? நானு? ஆமா. இல்லனா உன் தங்கச்சிய கொன்னுடுவோம். என் தங்கச்சிய கொன்னுடுங்க, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. கேட்டியா துர்கா?
உனக்கு நான் ஒண்ணுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் உன்னோட பணத்தாசை, திமிரு, பிரில்லியண்டா இருக்கிறவங்கள பிடிக்காதுங்கிற அகங்காரம், எனக்கு மாப்பிள்ளையா வந்தவங்களை நீ கொன்னது எல்லாத்தையும் நம்ம அண்ணன்னு பொறுத்து போனேன். சிவாவோட கண்டுபிடிப்புகளை பிரபலப்படுத்துறதுக்காக நீ பண்ணதையெல்லாம் ஒரு ஃப்ரெண்டுக்கு நீ பண்ண ஹெல்ப்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அங்கேயும் ஒரு ராஜ துரோகம் பண்ண பாரு, அதை என்னால மன்னிக்கவே முடியல. இத்தனை நாளும் நீ தனிப்பட்ட முறையில பண்ண எல்லா கொடுமைகளையும் சகிச்சுக்கிட்ட எனக்கு இந்த தேச துரோகத்தை மன்னிக்கவே முடியல. நீ மரியாதையா சரண்டர் ஆயிடு, இல்ல உன்னையும் சுட்டு கொன்னுட்டு உனக்கு தங்கச்சியா பிறந்த பாவத்துக்காக என்னையும் சுட்டுக்கிட்டு செத்துடுவேன்.